அன்பார்ந்த தியானதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறேன்னா உங்கள் கர்மாக்களை என்ன சொல்கிறேன்னா சரி பண்ணி எல்லா மக்களும் நல்லா சுகமாக வாழணும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் குழந்தைகள் நன்றாக படித்து அப்பா அம்மாவுக்கு சொன்னபடி கேட்டு நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது பொங்கல் வாழ்த்துக்கள். ஜோதிடம் படிக்கின்ற அனைத்து நபர்களும் தை 1ஆம் தேதி சாமி கும்பிட்டுட்டு பஞ்சாங்கம் படிங்க. புது பஞ்சாங்கம் வாங்கிடுங்க. ஏன்னா புது பஞ்சாங்கம் வாங்கி கும்பிட வேண்டியது ஜோதிடர்களுடைய கடமை. சரியா? இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு. கர்மா என்பது ஜோதிடத்தில் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் ஏன்னா சனின்னு சொல்லிடக்கூடாது, சனீஸ்வர பகவான், சனி ஈஸ்வர பகவான் சொல்லணும். அப்போ தான் அவருக்கு எப்பயுமே தாழ்வு மனப்பான்மை உண்டு. சனீஸ்வர பகவானுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டு. அவரை பார்த்து வந்துடுச்சுன்னா அவர் ஒரு கேண்டிகேப்டு அப்படிங்கிறதுனால நம்ம ஏளனம் பண்ணணும் அப்படின்னு போவர் நிறையா வரும். அதனால் சனீஸ்வர பகவான் தான் சொல்லணும், சனின்னு சொல்லக்கூடாது. அதனால் அந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு கண்டென்ஸ். சனீஸ்வர பகவான் என்று சொன்னால் அழுக்குன்னா எப்படின்னா கசகசன்னு ஒரு பெட்டுன்னா கசகசன்னு களைஞ்சி போய் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே சனி உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். சரியா? இப்போ அட்வாங்குடத்தில் என்ன சொல்கிறான்னா பாத்திரங்கள் அப்படியே கிடக்குது, அதை சரியாக ஒழுங்குபடுத்தலை, கழுவி வைக்கலைன்னா அங்கே சனீஸ்வர பகவான் வந்துடுவார். வீட்டில் டஞ்சனாக என்ன சொன்னான்னா உபயோகப்படுத்தாத பொருட்களை ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே சனீஸ்வர பகவான் இருப்பார். சனீஸ்வர பகவான் என்பது அழுக்கு. இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய அழுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுறது? சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு அழுக்கு. இப்போ என்ன சொன்னான்னா சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வை. உங்களுடைய பூர்வீகம் அழுக்கானது, உங்களுடைய புத்திரஸ்தானம் அழுக்கானது, உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி அழுக்கானது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்தை சுத்தப்படுத்தணும். அப்போ சனி இருக்கின்ற இடத்தை சுத்தபத்தமாக வைக்கணும். அப்போ சனி ஒருத்தருக்கு வாக்கில் போய் உட்காந்துருக்காருன்னு வைங்க, பொய் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு விளக்கணும். சனீஸ்வர பகவான் என்ன சொன்னாங்க, 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான்னு வைங்க. 4ஆம் இடம் என்பது இருதயஸ்தானம், மனதில் சுத்தமாக இருக்கணும். தாயை என்ன சொன்னாலும் திட்டக்கூடாது. தாய் என்ன சொன்னாலும் சரிங்கம்மான்னு கேட்கணும். அப்போ நாம் இதை செய்யணும். அதான் அழுக்கான இடத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் கர்மா குறையும். அப்போ என்ன செய்யணும்னா சனீஸ்வர பகவான் இருக்கின்ற இடம் ஒரு டென்ஷனை கொடுக்கும். அந்த நபர் அந்த கட்டம் எதுவாக இருந்தாலும் அதனிடம் நாம் பணிஞ்சு போவோம். நாம் பணிஞ்சு போயிட்டோம்னா பயங்கரமான வலிமை நமக்கு வந்துடும். பயங்கரமான வலிமை வந்துடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடம் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். ப்ளஸ் சனி பார்க்கின்ற இடம் அழுக்கானது. 3ஆம் பார்வையாக பார்ப்பார், 7வது பார்வையாக பார்ப்பார், 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு உண்டு. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் தான் சொல்கிறேன். 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான், லக்கணத்திற்கு 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது நம்முடைய மனைவி. மனைவி என்ன தவறு செய்தாலும் குறைச்சிடும். அறியாமல் செய்கிறாய், அறிவில்லாமல் செய்கிறாய், இருந்தாலும் நான் உன்னை மன்னித்து விட்டேன். அப்பத்தான் அது அழுக்க போய் திரும்ப சப்புன்னு மூஞ்சியில் அடிச்சுட்டு உனக்கு அறிவில்லையா என்ன நாயை போய் அப்படின்னு நீங்கள் வச்சீங்கன்னா அழுக்கு மேலே என்ன சொல்கிறான்னா தாரை ஊற்றுன மாதிரி ஆகி போயிடும். அப்போ அதனால் டென்ஷன் ஆகும்.
அப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் 7வது பார்வையாக மனைவி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ மனைவி 2 கெட்டால் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சார் பாருங்கள், நான் சொல்கிறது வந்து என்ன சார் ப்ராக்டிக்கலாக வந்து ஒன்றை படித்து தெரிந்து அதை அப்ளை பண்ணி 10 பேருக்கு மேலே அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிட்டு தான் பேசுவேன். அப்போ 7ஆம் இடத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ 7ஆம் இடத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது? அந்த மனைவி ஸ்தானாதிபதி எப்பயுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய தோதுக்கு தக்கன வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பிரில்லியன்சி, ஒரு அப்படியே அப்ரிவேஷன் பண்ணி நம்மளை ஈர்த்தணைக்கிற அளவுக்கு இஸ் நாட் எஃபிஷியன்ட். ஏன்னா சனி பார்க்கின்ற இடம் வந்து நிற்கின்ற இடம் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் பட்டார் துட்டார்னு ஐயோ அந்த வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இஸ் லேட்டாக தான் வரும். அப்போ லேட்டாக வந்தால் என்ன சொல்கிறான்னா, சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ லேட்டாக கொடுக்கக்கூடிய அந்த அம்மா கொடுத்தாலும் நல்ல செமையாக கொடுக்கும். நல்லது அதான், கெட்டது அதான். அப்போ 5ஆம் பாவத்தை உண்டான குழந்தைகளை நீங்கள் அன்போடு அரவணைத்து அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அன்புடன் நடக்க வேண்டும். ஒரு பாயிண்ட் ஆச்சா? அப்போ என்ன சொல்ற, 5ஆம் பாவத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் சுத்தப்படுத்தப்படுகிறது. அந்த பாவத்தை வந்து என்ன சொன்னா நம்ம நெருக்கடி கொடுக்கக்கூடாது. 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தை நாம் நெருக்கடி கொடுக்கக்கூடாது. நெருக்கடி கொடுக்காமல் இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த விதியை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அவர்களை நம்ம வந்து என்ன சொன்னாலும் அவர்களுடைய இடத்தில் 3வது பார்வையாக சனீஸ்வரனுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால் அவர்களை நீங்கள் வந்து என்ன சொல்றன்னா திருத்த முடியாதுன்னு இல்லை, திருத்தலாம், ஆனால் லேட்டாக திருந்துவாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோமா? 7வது பார்வை. 5ஆம் பாவத்திலிருந்து உங்களுடைய 11ஆம் பாவத்தை 7வது பார்வையாக சனீஸ்வரன் பார்ப்பார். அப்போ எவ்வளோ துட்டு சேர்த்து வச்சாலும் அடுத்த செகண்ட் அந்த துட்டு இருக்காது. ஏடிஎம் கார்டில் சல்லுன்னு ஏறி முடித்து 1 மணி நேரத்தில் 1000 ரூபா தான் அங்கே பேலன்ஸ் இருக்குது. எவ்வளவு ஏறினாலும் சேர்த்தான். 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம், 11ஆம் பாவம் என்பது உபயகலத்திரம். அப்படி யாருக்காவது என்ன சொல்றான்னா, உபயகலத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நட்புக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து யாராவது ஒருத்தரை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னாலும் அவர்களும் என்ன செய்வாங்க, உங்களை ஆளுமை பண்ணுவார்கள், உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போ இது தேவையா என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. லாபஸ்தானம் என்பது நமக்கு வேண்டும், ஆனால் வந்து உபயகலத்திரம் என்பது நமக்கு தேவையா? அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையா என்றால் பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லை என்று சொன்னால் தூக்கி தூரத்தில் போட்டுட்டேன்னு சொல்கிறார். நான் வந்து ஐ ஆம் ஏ ஃப்ரீ பேட் அப்படின்ட்டு போயிருக்கேன். ஏன்னா 7வது பாரு அவர் பார்க்குற காரணத்தினால அந்த வந்திருக்கிற ஒரு உபயகலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பான அந்த பெண்ணும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் சாதகமான ஒரு அமைப்பில் வந்து இருக்காது. அதுவும் உங்களுடைய ஒரு டென்ஷனை வந்து உண்டாக்கி கொண்டே இருக்கும். 5ஆம் பாவம் டென்ஷனு, 7ஆம் பாவம் டென்ஷனு, 11ஆம் பாவம் டென்ஷனு. அதற்கடுத்து 10வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வாயை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். 1க்கு 2 தடவை பல்லு விளக்கணும். ஏன்னா வாய்க்குள்ளே அழுக்கு இருக்கிறது. அப்போ வாய்க்குள்ளே அழுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது பேச்சை வந்து பார்த்து பதனமாக பேசணும். டபார் டுபார்னு வந்து என்ன சொன்னால் பேசிடக்கூடாது. அங்கே பிரச்சனை வந்துடும். அப்போ 2ஆம் பாவம் என்பது வாக்குஸ்தானம், தன குடும்பஸ்தானம். அந்த இடத்தில் சனியோடைய 10, ஏன்னா சனிக்கு 10ஆம் பார்வை வலிமையானது, செவ்வாய்க்கு வந்து 8ஆம் பார்வை வலிமையானது, குருவுக்கு 9ஆம் பார்வை வலிமையானது. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? காலபுருஷனுடைய 9ஆம் இடம் குரு, காலபுருஷனுடைய 8ஆம் இடம் செவ்வாய், காலபுருஷனுடைய 10ஆம் இடம் வந்து சனி வீடு. இந்த பார்வைகளுக்கு குருவோடைய 9ஆம் பார்வையும்
சனியோடைய 10ஆம் பார்வையும் செவ்வாயோடைய 8ஆம் பார்வையும் ஒரு வலிமை மிக்க சக்தி. அவங்ககிட்ட இருக்கிற சக்தி அதுதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சனி 10வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்காமல் டீ குடிக்கக்கூடாது, குளிக்காமல் சாப்பிடக்கூடாது. ஏன்னா குளிக்காமல் சாப்பிடக்கூடிய மனநிலை வந்துடும், பல்லு விளக்காமல் டீ குடிக்கக்கூடிய மனநிலை வந்துடும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அழுக்கான இடத்தை சுத்தம் பண்ணுவது தான் நல்லதே தவிர, அழுக்கான இடத்தை நான் சுத்தம் பண்ணாமல் நீங்கள் ஒரு செயல் செய்தீர்கள் என்று சொன்னால் கர்மா உங்களை விட்டு போகாது. கர்மா உங்களை விட்டு எப்படி போகாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சனி நின்ற இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். அதில் இருக்கிற ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக பார்த்து கொள்ளுங்கள். அதில் படக்கென்று ஒரு முடிவு எடுக்காதீர்கள். சனி நின்ற இடத்தை நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெருமை பேச முடியாது, பெருமை பேசக்கூடாது. புத்திரஸ்தானம் என் பிள்ளைகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆஹா ஓஹா அப்படின்னு நாளை மறுநாள் காலையில் பிள்ளைகளுக்கு நமக்கு சண்டை வந்துடும். சரி, 7ஆம் பாவத்தை பார்க்கார், என் பொண்டாட்டிய மாதிரி ஆகுமா அப்படின்னு யார்கிட்டையாச்சும் சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் அங்கே என்ன சொன்னான்னா குடமெடுத்து ஆடிடும். என்னடா நேற்று தானே சும்மா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு திருப்தி பெற்றிருப்பீங்க. அங்கே குடமெடுத்து ஆடிடும். சரி, 11ஆம் ஒரு 10,000 ரூபா கிடக்கு, இல்லை ஒரு 50,000 பேங்க்கில் கிடக்கு. கழுத என்ன சொல்கிறாங்க, 4 நாளைக்கு பேசாமல் இருப்போம், வந்தாலும் சரி வராட்டும் சரி நினச்சிட்ருங்க. 49,500 அதில் எடுக்க வேண்டி வந்துடும். லாபஸ்தானம் உபயோகலத்திரம், அது ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டாம். என்ன காரணம்னா அதில் ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குத்தான் இருக்குது. சனி பார்க்கின்ற இடம் 7வது பார்வையாக உபயோகலத்திரத்தை பார்க்கும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் உபயோகலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆணாக இருந்தால் ஆணுக்கு 99% இருக்கும், பெண்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் காலச்சக்கரத்தை பற்றி யாரும் அதில் மாறுபட முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதற்கடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால யார் உங்களிடம் பேசினாலும் அன்பாக பேசுங்கள். வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க. இனிமேல் இது நாள் வரைக்கும் இது தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஓகே பேச்சை மாற்றிடுவோம் அப்படின்ட்டு. சரி, 7ஆம் இடம் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சனி 3வது பார்வையாக இருக்காங்க. வந்த கிளைண்ட்டை வாங்க உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா, டீ வாங்கிட்டு சொல்லவா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அணுகுமுறை அமைதியாகும் போது வர்றவன் என்ன செய்வான், பரவாயில்ல இந்த ஜோசியரைய நல்லா பேசுகிறாரு, இல்லை இந்த ஒரு பேங்கில் வேலை பார்க்குறவங்க பூரா என்ன செய்வாங்க தெரியுமா, உட்காருங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஏடிஎம்மில் போய் பாருங்கம்மா. அப்படி யாராவது பேங்கில் போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி உங்களுக்கு சனி இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாச்சுனாலோ அல்லது 7ஆம் இடத்தை பார்த்தாச்சுனாலோ உங்களுடைய பேச்சும் உங்களுடைய கிளையண்ட்டை பேசுகிற உட்காருங்க சார், இருங்க சார், வெயிட் பண்ண, சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவோம் சார், ஏன் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், ஒரு டீ சாப்பிடுவாங்க சார், சரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா எங்கள் அப்பன் சனீஸ்வர பகவான் ஆப்பை பயங்கரமாக சொருகி விடுவார். அவர்கிட்ட மட்டும் யாரும் வேலையை கட்டாதீங்க. இன்றைக்கி பேச சொன்னதே அவர் தான், பேசுடா அப்படின்னார். நீ பேசினா தாண்டா, என்னை பற்றி பேசினா தாண்டா, நீ பேசினா தாண்டா அது ரசிப்பாங்க மக்கள் அப்படின்னாரு. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, 2வது இன்றைக்கி என்ன சார் திருவோண நட்சத்திரம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா சனி வீட்டில் சந்திரன் எப்படி இருக்கான். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் இப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு பாருங்கள், உங்களுடைய லக்கணத்தில் இருக்கிறாரா, லக்கணத்தில் இருந்தால் என்ன சொல்கிறான்னா டெய்லி என்ன சொல்கிறான்னா 2 தடவை குளிங்க, டெய்லி 2 தடவை குளிக்கணும், தலை நன்றாக வரணும், கன்னத்தில் முடியை வைத்திருக்கிறார்கள் சவரத்தை நன்றாக பண்ணுங்கள், நல்லாக வெள்ளை வேட்டி பேண்ட்டு சட்டை நல்லா அழகாக போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க சுத்தமாயிடுவான். அவருக்கு என்ன சொல்கிறான், ஐயோ அவர் என்ன சொல்கிறான்னா டம்ப் பண்ணணும்னு தான் உங்களுடைய விதி, ஆனால் நீங்கள் டம்பிங் இடம் கொடுக்கூடாது. ஐயா நான் சுத்தமாக தானே இருக்கேன், நீங்கள் எதுக்கு என்ன போய் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார், ரைட்டு நம்மளை என்ன சொல்கிறான்னா சுத்தம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அப்போ 1ஆம் இடத்துல இருந்து என்ன சொல்கிறான்னா 3வது பார்வையாக என்ன சொல்கிறான்னா 3ஆம் இடத்தை பார்ப்பேன். 3ஆம் இடம் என்பது சிந்தனை, இளைய சகோதரம். இதில் நீங்கள் எப்பயுமே என்ன சார் நல்ல சிந்தனைகளாக பண்ணுங்கள், அறிவார்ந்த சிந்தனைகளாக பண்ணுங்கள், அன்பார்ந்த சிந்தனைகளாக பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, 7ஆம் இடம் என்பது களத்திரத்தை என்ன சொல்கிறான்னா நீங்கள் அன்பாக அரவணைத்து
நல்லா கொண்டு போங்க. அதுக்கடுத்து 10வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்த்துருவார். தொழில் ஸ்தானத்தில் வர்ற கிளைண்ட்டுகளை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீங்கள் வந்து என்ன அன்பாக பேசுங்க, அரவணைச்சி பேசுங்க, நாளைக்கு வர்ற மாதிரி பேசுங்க. அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், 3ஆம் பாவத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும், 7ஆம் பாவத்தில் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். அப்போ 3, அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 7, 10, உங்கள் 10 லக்கணம், இந்த 4 இடமும் வந்து என்ன சொன்னாங்க, சனியோடைய பிடிக்குள் வந்து கர்மாவை கொண்டு வந்து எப்படா தள்ளுறது, இவன் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் ஐயா வந்து சனீஸ்வர பகவான் அதைத்தான் செய்கிறதுக்கு காத்திருப்பார். அவரை நல்லா வந்து என்ன சொல்கிறாருன்னா 1க்கு 2 தடவை குளித்து சுத்தபத்தமாக அந்த பார்வைப்படுகின்ற இடங்களையும், அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் நிற்கின்ற இடத்தையும் நீங்கள் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறீர்களோ கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக சனீஸ்வரனால் கொடுக்கப்படும். அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து சனி நிற்கின்ற இடம், சனி 3 இடத்தை பார்க்கின்ற இடங்களை வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் நன்றாக என்ன சொல்கிறான்னா வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அந்த இடத்துக்கு உண்டான கேரக்டரில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நம்பர் 2 பண்ணிடக்கூடாது. இதுதான் இது ஓரளவு ஜோதிடம் படித்தவங்க தான் இந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. 1500 2000 பேர் பார்க்கிங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். அதனால் இந்த சனி நின்ற இடத்தையும் சனி பார்க்கின்ற 3 இடங்களையும் நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு சுத்தமாகவும் அழகாகவும் உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் உங்களுடைய உடல் ரீதியாகவும் உங்களுடைய உடம்பு உங்களுடைய அங்கத்தில் எந்த பாவத்தை அது குறிக்கிறதோ அந்த பாவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறீர்களோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுத்து அந்த கர்மாவிலிருந்து அவர் ரிவோக் ஆகி உங்களை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனான மனுஷனாக ஆக்குவதற்கு அவர் தயார் நிலையில் இருப்பார். 2வது, சனிக்கு வந்து உண்மையாக பிடிச்சது யாருன்னா அம்மா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்த 6வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்களாக வரும். அப்போ சனியை நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. சனி வந்து ஒருவருக்கு வலிமையாக இருந்தால் அவர் வந்து என்ன சார் நித்தம் அம்மன் வழிபாடு பண்ணினார் என்று சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து திரிக்கான அம்மா பூ வாங்கிட்டு திரிக்கான வந்து ஒரு ஸ்வீட்டு வாங்கி கொண்டு வச்சு ஒரு ஒரு சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயிலை 3 சுற்றி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சங்கடப்பட மாட்டீர்கள் என்று கூறி சனியோடைய கர்மா இதுதான். இதை 1க்கு 2 தடவை படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பிரகாசமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.